எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹேண்ட்ஸம் கிங்கான தயாங்கோட ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையோட டைட்டில் என்னென்னா ஃபோர்ஸ்டு நைட். இதுக்கு ஸ்டோரி லைன் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப பெருசாக எதுவுமே கிடையாது. இப்போது நம்ம ஸ்டோரி பற்றி லைட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எப்படின்னா, நீங்கள் ஒரு இண்டியன் கேர்ள், நீங்கள் ஒரு நார்மலாக உள்ள ஒரு ஒர்க்கிங் உமன் தான். நீங்கள் எப்படின்னா இங்கேருந்து கொரியாவுக்கு போயிருக்கீங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தான் இப்போ நீங்கள் கொரியாவில் தான் ஆக்சுவலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் காலையில் உங்கள் வீட்டிலேருந்து கால் வருது. எப்போண்டி வீட்டுக்கு வருவ? அம்மா நான் வாரேம்மா, சீக்கிரம் வாங்க, லீவ் வேறு கொடுக்க மாட்டேக்கான். சீக்கிரம் வீட்டுக்கு வாடி, நானும் எவ்வளோ நாளாக சொல்லிட்டே இருக்கேன், நீயும் கேட்கவே மாட்டேக்க, ஏன்டி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உங்கள் அப்பாவும் இந்த சைடு கத்துறாங்க. அம்மா இந்த வாட்டி நான் கண்டிப்பாக லீவு கேட்டு நான் வந்துடுதேம்மா, சீக்கிரமாக வந்துடுதே, கவலைப்படாதம்மா. சரிடி சீக்கிரம் வா, உன்னை பார்த்தேன் 9 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஏன் நீ அவ்வளோ தள்ளி, நீ அங்கே தான் போய் வேலை பார்க்கணுமாண்டி, ஏன்டி இப்படி பண்ணுற? என்னம்மா பண்ணேன், நான் அங்கேருந்து வேலை பார்த்தா தான் அங்கே தான் கொஞ்சம் மணி அதிகமாக கிடைக்கும், நான் என்னம்மா செய்ய? எனக்கும் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா? வேலை பார்த்தா தான் நமக்கு தெரியும்ல, அவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ அடைக்கணும்னா நான் அங்கேருந்து வேலை பார்த்தா தானம்மா முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்க, அங்கே வேறு ஒர்க் லோடு வேறு ஓவராக இருக்குது. நீங்கள் காலையில் 8 சொல்லணும், ஒரு 9 o'clock போயிட்டு நைட்டு 10-10:30 தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளில வாரீங்க. அப்படி நம்ம தெயாங்கோட இன்ட்ரோ பார்க்கலாம். தெயாங்க ஒரு பயங்கரமான மாஃபியா. அவன் ஒருத்தங்க கிட்டே பேசுகிறான். டேய் எல்லாம் ரெடியாக இருக்குல்ல, நான் வரும்போது ஏதாச்சும் சொத்தப்பு சீச்சின்னு வச்சுக்கோயேன், மவனை நீ அந்த இடத்துல உசுரோட இருக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த விஷயம் வெளியவும் லீக் ஆகக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலி சரி சார், அங்கே பாருங்கள், இந்த மாதிரி எதையுமே லீக் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போது அவனுக்கு ஒரு கால் வருது. சார் இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தோம்ல சார், இன்றைக்கி என்னால் வர முடியாது சார், எனக்கு லைட்டாக ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன் சார், என்னால் வர முடியாது அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுது. அவனுக்கு டப்புன்னு ரொம்ப பகீருன்னு இருக்குது, என்ன சொல்கிறேன்னே தெரில. எப்படின்னா தயாங்க எதுக்காக கேட்டிருப்பான் அப்படின்னா, அவன் நைட்டு ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பையன் கேட்டிருப்பான். அதனால தான் வெளியில் லீக் ஆகக்கூடாது, அதே மாதிரி நான் வந்தாலும் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரியும் தயாங்க சொல்லியிருப்பான். இப்படி தான் போகுது ஸ்டார்டிங்கில். எப்படி சொல்ல, இது அந்த கன்வர்சேஷன் அவன் பக்கத்தில் இருக்க சொல்லிட்டுருக்கான். டக்குன்னு பொண்ணு ரெடி பண்ணுண்டா, நான் 1/2 hourல அந்த மாஃபியா அவன் வந்துடுவான், அவன் என்ன பண்ணுவான்னு தெரில, இப்போ மட்டும் பொண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், அவன் என்ன செய்ய போகிறானே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே என்ன செய்கிறதுனே தெரில. ஏன்னா 1/2 hourல எப்படி ரெடி பண்ணனே அவனுக்கே தெரியல. அவனுக்கு ரொம்ப மண்டை குழம்பிகிட்டே இருக்கானவளு. டேய் ஏதாச்சும் ரோட்டில் ஏதோ பொண்ணு போதான்னு பார்த்தா ஏதாச்சும் பேசி பாருங்கள். எப்படி நான் பேச முடியும்? அவன்கிட்டயாச்சும் போய் அவன் கூட போன்னு சொன்னால் செருப்பள்ளி அடிக்கும், எதுவும் போலீஸ்ட்டு எதுவும் போயிட்டால் பெரிய இஷ்யூ ஆயிரும். இப்போ என்ன செய்கிறதுனே தெரில. ஐயோ இவன் வேறு வந்துட்டா என்ன பண்ண போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மண்டை குழம்பிக்கிட்டு போய் கிடக்குறாங்க. அப்புறம் தான் நீங்கள் அந்த டைமுன்னு பார்த்து ஒரு 10:30 கிட்ட நீங்கள் யாருமே இல்லை, 10:30க்கு மேலே ஆயிடுச்சு, வாழ்க்கையே சோகண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த செட் ஆஃப் பீப்புள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு பொண்ணு மாதிரி தெரில, இந்த பொண்ணு ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்கிடக்கூடாது? என்னடா சொல்கிற? ஆமாம், நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த பொண்ணை எப்படியாச்சும் மயக்கம் போட வச்சு இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் எப்படியாச்சும் அந்த பொண்ணை ஸ்டே பண்ண வச்சுருவோம். அப்புறம் அந்த பொண்ணை இங்கே இதே மாதிரி எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போட்டுருவோம். எப்படின்னா கொரியாலெலாம் கொஞ்சம் எப்படின்னா அந்த சேர் மாதிரி இருக்கும்ல, அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி காலையிலக்குள்ளே இது பண்ணிடுவோம். அப்போ அந்த பொண்ணுக்கும் தெரியாது, நம்ம இந்த சார்கிட்ட ஆட்டியும் வாங்க மாட்டோம், நம்ம சுருக்கம் இது கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அதுபடி ஒரு 4-5 பேர் உங்கள் பின்னாடி அப்படியே உங்களை மயக்கம் போட வைக்கிறாங்க. நீங்கள் முக்கால்வாசி தான் மயங்கினீங்க, நீங்கள் 100% நீங்கள் மயங்கலை. நீங்கள் அவங்க உங்களை தூக்கிட்டு போய் ஒரு ரூமில் கொண்டு ஒரு பெட்டில் கொண்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெயாங் வாரான். நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது? சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது.
சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டான். டக்குன்னு உங்களை பார்த்துட்டு டக்குன்னு ரிட்டன் வெளில வரான். என்னடா பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணா இருக்கு. இல்லை சார் இந்த பொண்ணு இந்த இந்த இதுக்குள்ளே சேர்ந்தது தான். ஆனால் இன்னைக்கு ஏதோ புது பொண்ணு. அந்த பொண்ணு வேறு இந்த பொண்ணு கொஞ்சம் சரி சார் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அனுப்புவேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழப்புறான். டேய் என்ன உண்மையை சொல்லுங்க சார், இங்கே என்ஜாய் பண்ணுங்கள் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேயாங் மண்டே குழப்பி விட்டுட்டு ஆக்சுவலி வந்து தேயாங்க வந்து அந்த ரூம்குள்ளே அனுப்பிட்டாங்க. தேயாங்க வந்து சரி நமக்கு என்ன, நம்ம காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவன் நைட்டு கூட உங்களுக்கும் தேயாங்கும் நடுவில் எல்லாமே நடக்குது. அவனோட தாட் படி அவன் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்கக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் உங்களுக்கு வந்து நடக்கிறது கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியுதுன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியலை. ஏதோ ஒரு பர்சன் வந்து நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அந்த பர்சனோட ஃபேஸ் முதற்கொண்டு உங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் உங்களால் ஒன்றுமே ரியாக்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. தயாங்க வந்து ஒரு 1 hour கழித்து அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். ஒன்றுமே சொல்லலை. அவங்கக்கிட்டேருந்து அவங்க பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட காசை மட்டும் கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிட்டான். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒன்றுமே புரியலன்னா அவங்க அதுக்கப்புறம் தான் பதறாங்க. வந்து ஆக்சுவலி அப்புறம் தான் ஒரு பொண்ணை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி உள்ள ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த 2 பொண்ணுங்க வந்து உங்களுக்கு அதே போல் நார்மலாக எல்லா ட்ரெஸ்ஸையும் மாற்றி விடுறாங்க. அதனால அவங்களை தூக்கிட்டு வந்து அதே மாதிரி அந்த பெஞ்சில் ஆக்சுவலி அப்படி போட்டு அதே மாதிரி அந்த பொண்ணு உங்களை வந்து தண்ணி இது எழுப்பி விட்டு அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி சீனை க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வர வழியெலாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சீன் வந்து இப்போ க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் மார்னிங் தான் கண் முழிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு நடக்குனதை நினச்சி உங்களுக்கு கண்லேருந்து கண்ணீராக வருது. ஏன்னா உங்களுக்கு அப்படியே தெரியுது தேயாங்க ஃபேஸு, அவன் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே அப்படியே உங்கள் கண்ணுக்கு நேராக கிளாரிட்டியாக தெரியுது. உங்கள் கண்லேருந்து அவ்வளோ கண்ணீர் வருது. நீங்கள் அந்த குளுக்கோஸெல்லாம் பிச்சு போட்டுட்டு எரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு அவ்வளோ கோவத்தோடு வாரீங்க. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் என் மேலே கையை வச்சுருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் நடந்து வரீங்க. அப்புறம் அதனால் எப்படின்னா அவன் கொஞ்சம் பேசின வேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்திருக்கும். எப்படி சொல்லனா அவனுக்கு ஓடையில் ஒரு கால் வந்திருக்கும். அப்போ போய் அவன் பேசியிருப்பான். அதெல்லாம் உங்கள் காலில் நல்லாவே விழுந்திருக்கும். அப்போவே தெரிஞ்சு போச்சு இவன் வந்து இந்த மாதிரி பீப்புள் கிடையாது, இவன் இந்த மாதிரி மாஃபியா அந்த மாதிரி டைப்பில் உள்ள ஒருத்தன் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் வந்து தெரிஞ்சு போச்சு. ஒரு கெஸ்ஸில் நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க. அப்படிங்கிறதால எப்படின்னா எல்லாம் டைப் பண்ணி நிறையா மேகசினு இவனை பற்றி ஏதாச்சும், ஏன்னா ஃபேஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், ஏதாச்சும் நம்ம இவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்காவாக ப்ரூஃப் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக தேடி பாருக்கீங்க. அவன் பேர் இல்லாத இடமே கிடையாது. பையன் அவ்வளோ பண்ணி வச்சுருக்கான், மர்டர் அது இது சொல்லிட்டு நிறையா பண்ணியிருக்கான். அப்படிங்கிறதால அவனுக்கு வந்து நிறையா அவனோட பேர் வந்து அடிபட்டுருச்சு. அப்படிங்கிறதால இவனை நான் சும்மாவே விட மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி கடகடன்னு கிளம்பிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. சார் இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி என்னோடய ஏஜ் வந்து 22 தான் ஆகுது. இந்த மாதிரி இவன் வந்து நேற்று என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் சார் அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான் நீங்கள் நிறையா சொல்கிறீங்க. அவங்களுக்கே ஒரு செகண்ட் ஷாக்காக தான் ஆகுது. ஏன்னா எப்படின்னா தேங்க வந்து மற்ற கேஸுக்கு அவன் பேர் வந்திருக்கலாம், இந்த மாதிரி கேஸுக்கு அவன் பேருக்கு வந்ததே கிடையாது. அதுவும் இல்லாமல் அவன் மேலே சும்மா சாதாரணமாலாம் கை வச்சிட முடியாது. ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய ஆள் தான். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, சார் நான் எந்த செக்கப்னாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் சார் இருக்கேன், அவன் நேற்று நைட்டு என்கிட்ட இவ்வளோ தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. அப்படிங்கிறதால வேறு வழியே இல்லாமல் இப்போ தேயாங் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த சைடு தேயாங்க வந்து வர சொல்கிறாங்க. அவனும் வாரான். அவன் எப்படி உங்கள் ஃபேஸை பார்க்குறான் அப்போவுமே தெரிஞ்சு போச்சு. அதனால அவனுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல டக்குன்னு. ஏன்னா அவன் இந்த மாதிரி கேஸ்லாம் மாட்டினதே கிடையாது. அவன் இப்படி பார்த்துட்டு இவன் தான் என்கிட்ட நேற்று நைட்டு தப்பாக நடந்துக்கிட்டான், எவனோ ஒருத்தன் மயக்கம் போட வச்சான், இவன் நைட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் சார் அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து கொஞ்சம் சிவியர் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி தான் இப்போ எப்படின்னா இப்போ இவன் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமானவன். மீடியாக்காரங்கெல்லாம் அவங்கள வந்து பேட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக வைரல் ஆகுது.
தேயாங்க வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதனாலே ஒரு 4, 5 பேர் வந்து உங்கள வந்து கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு, "இங்கே பாரு, அன்னைக்கு நடந்தது நாங்கள் வந்து உன்னைய பிளான் பண்ணி பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பேரை கெட்டி போட்டிருக்காங்களா, "உண்மையை சொல்லுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனை செவுட்டில் அடிக்கிறான். அவன் எல்லாத்தையுமே சொல்கிறான். இந்த மாதிரி எங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, என்ன வேறு வழியே இல்லாமல் இந்த பொண்ணு தான் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பிடிச்சி இப்படி மயக்கம் போட வச்சு அந்த பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டோம். அப்புறம் இந்த சார் வந்தாங்க, இவ்வளோ நடந்துச்சுன்னு சொன்னோமா. ஆனால் உங்களால நம்பவே முடியல. மறுபடியும் தேயாங்கோட செவுட்டிலே ஒரு அடி அடிக்கிறீங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய இவனா? நீ என்ன நல்லவனை ப்ரூவ் பண்ண பார்க்குறியா? நீ எவ்வளோக்கு எடுக்கிட்டவன்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். எல்லாம் முன்னாடி நான் அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன். நீனும் இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை கூட நீ விளாண்டுருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை அப்படின்னோடனே தேயாங்க வந்து டக்குன்னு உங்களை சொடக்கு போட்டு கூப்பிட்றான். ஒரு நிமிஷம், நீ என்கிட்டயே மோதணும்னு நினைக்கிறியா? என்னை தாண்டி உன்னால் என்னை என்ன பண்ணிட முடியும்னு நீ சொல்லி நினைக்கிற? நானே உன்னை இவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டு பேசணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உன்னைய வந்து நான் தெரியாமல் என்னால் நீ பாதிக்கப்பட்டிருக்கங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நான் உன்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டேன். ஆனால் நீ அதுவே ரொம்ப இதாக நீ பேசுனேன்னு வச்சுக்கோயேன். சரி, நான் உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் தேங்காய் பார்த்து அப்படி முறைச்சிட்டே தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சரியான காண்டாக இருக்குது. தேங்காய் உங்க கூட நைட்டு பண்ணதும் இல்லாமல் இவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கோ, அதுவும் இல்லாமல் உன்னோட வீட்டை பற்றி விசாரித்தேன். அவ்வளோ கடனில் இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீ இது பண்ணதை பற்றி தப்பே கிடையாது. யாரும் இவ்வளோ ரேட்டு கொடுக்க மாட்டாங்க. இது மட்டும் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு உங்களுடைய மொத்த கடனை கூட நீ அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வராத. அதே மாதிரி இவன் என்கிட்ட நடந்துக்கவும் இல்லை, நான் தான் சும்மா கொடுத்தேன் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். உங்களுக்கு மறுபடியும் செம்ம காண்டாக இருக்குது. தேயாங்க இப்படி பேசும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் காலில் செருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து தேயாங்க ஃபேஸ்லேயே ஒரு அடி அடிச்சுட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ உன் மனசில்? நீ ஏன் வந்து பண்ணுவேன், அதுக்கப்புறம் பணம் கொடுப்பேன்னு நான் என்ன பார்க்க எப்படி தெரியுதா? அப்படி உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். பாரு, உன்னை எங்கே நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்டுறேன்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு வாரீங்க. அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எப்படி சொன்னாங்க, நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவன் மாஃபியாங்கும் போது அவ்வளோ பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதனால அவங்கிட்ட வந்து எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இந்த சைடு வந்து நீங்கள் அவன் சொன்ன மாதிரியே அவனை அவ்வளோ கெட்டவன், ஆல்ரெடி அவன் கெட்டவன் தான், இந்த விஷயத்துலேயும் அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் சேர்த்து சொல்லி அவனை வந்து பயங்கரமாக அசிங்கப்படுத்தி விட்டுட்டீங்க. இதனால் இப்போ தேயாங்க வந்து பயங்கர காண்டாகிறான். எப்படி காண்டாகிறான்னா, இப்போ வந்து அவன் வந்து ஒரு பிளான் போடுறான். உங்களை வந்து எப்படியாச்சும் கடத்திட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க பயங்கரமாக பிளான் போடுறான். அவள் இந்த கொரியாவை தாண்டக்கூடாது, அவளை வந்து எப்படியாச்சும் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து பிளான் போடுறான். ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லா சர்க்கிளுக்கும் தெரியும் பார்த்தீங்களா. அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. ஏய், தேயாங்க இருக்காமலாடி, அவன் உன்னை சும்மாவே விட மாட்டான். அன்றைக்கே நான் சொன்னேன், எதுக்கு இந்த கேஸை இவ்வளோ பெருசாக, அவன் காசு தரும் போதே உன்னை வாங்கியிருக்கணும். இவன் இப்போ பாரு, அவன் கிட்ட மட்டும் நீ மாட்டினா என்ன நிலமை ஆகும்னே தெரியாது. அன்றைக்கி நீ அவன் இடத்துலேருந்து வெளில வந்ததே பெரிய விஷயம். நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்தியாவை பார்த்து கிளம்பு. நீ இங்கே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் உங்களை பயங்காட்டுறாங்க. ஐ மீன் நீங்கள் வந்து போல்டாக தான் இருக்கீங்க, நான் ஏன் பயப்படணும் அப்படி இப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, ஏன் இங்கேருந்து தயவுசெய்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி தான் உங்களை ஆக்சுவலி அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து எப்படின்னா ஏர்போர்ட்டில் நிற்கிறீங்க. தேயாங்கோட ஆட்களும் ஏர்போர்ட்டுக்கு ஆக்சுவலி வந்துட்டாங்க. அவங்களோட இதுபடி எப்படின்னா, நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடக்கூடாது சொல்லிட்டு அவன் ஆட்கள் எல்லாருமே அவன் சைடு வெளில நிற்கிறாங்க. அப்போது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்படின்னா திசை திருப்பதுக்கு நிறைய வழிகளை பார்க்குறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ஃபோன் கால் வந்த மாதிரியே இருக்குது, சிக்னல் கிடைக்காத மாதிரி இருக்குது. அவங்க போய் 2 பேரும் தள்ளி போய் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்கள் இந்த சைடு தனியாக தான் நிற்கிறீங்க. தனியாக தான் நிற்கிறீங்க. உங்களை சுற்றி நிற்கிறது ஃபுல்லாக தேயாங்கோட ஆட்கள் மட்டும்தான்.
அப்போது வந்து டக்குன்னு ஒரு பர்சன் வந்துட்டு அவங்க வாயை மூடிட்டு அந்த ஒரு காருக்குள்ளே வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை இது பண்ணுறீங்க. அந்த சுற்றி இருக்க ஆட்கள்லாம் அப்படியே அவங்கள கவர் பண்ணுறதுலே இருக்காங்க. ஏன்னா அது ஃபுல்லாகவே தேயாங்கோட ஆட்கள் அப்படிங்கன்னா அங்கே நடக்கிறது எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படி கூப்பிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து உள்ளே அந்த காருக்குள்ளே வந்தோடனே அப்படி நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. ஐ மீன் எப்படி சொல்லலாம், உங்களுடைய ஃபேஸில் வந்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு விஷயத்த அவங்க வச்சுட்டாங்க. அப்படிங்கிறதால நீங்கள் வந்து அப்படியே மயங்கிட்டீங்க. மயங்கினோடனே தேயாங்க உங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். சிரித்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படி வந்து ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு தான் தேயாங்க கூப்பிட்டு போகிறான் அவங்கள. அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, சார் நீங்கள் எதுக்கு இந்த இடத்துக்கு இப்போ உங்களை கூப்பிட்டு வந்தீங்க? அதுவா, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவன் வந்து உங்களை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு விடுறான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குது சார். ஆனால் சார் இது கண்டிப்பாக பண்ணணுமா? பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க இந்த சைடு அவன் கிளம்ப போயிட்டான். ஆக்சுவலி அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, உங்களுக்கும் தேயாங்கும் இன்றைக்கி கல்யாணம் போல் அவன் அந்த மாதிரி பிளான் போட்டிருக்கான். அப்புறம் இந்த சைடு வந்து உங்களை வந்து கல்யாண பொண்ணு மாதிரியே ரெடி பண்ணுறீங்க. நீங்கள் லைட்டாக உங்களுக்கு லைட்டாக மயக்கம் தெரியுது. உங்கள் முன்னாடி தேயாங்க உட்காந்துருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த வெட்டிங் வெட்டிங் கெவுன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெவுன் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா தேயாங் பேச உங்களுக்கு லைட்டாக பிளர்ராக தான் தெரிஞ்சிருக்கும். இப்படி கண்ணை நல்லா ராவி பார்க்குறீங்க. தேயாங் வந்து டக்குன்னு இப்படி உங்களை அப்படி பார்த்துட்டு, என்னடி நீங்கள் இருப்பேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கவே மாட்டல்ல? உன் முன்னாடி நான் இருப்பேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கவே மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் எப்படி அவனோட ஃபேஸே பார்க்குறீங்க? இல்லை, நான் இப்போ எங்கே இருக்கேன்? நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னா, என்னுடைய அரண்மனையில் இருக்க. அரண்மனையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் இப்படி பார்க்குறீங்க, அந்த பிளேஸஸே பார்க்குறீங்க. சரி வா என்னுடைய ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். அவங்களுக்கு சரியான காண்டாகுது. இப்போ எதுக்கு நீ உன்னோட ரூமுக்கு, நான் ஏன் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கேன், இப்போ என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அப்போ தான் நீங்கள் உங்கள் கழுத்தில் பார்க்குறீங்க தேயாங் கட்டின தாலி இருக்கும் போல். ஏன்னா நீங்கள் இந்தியன் பொண்ணு அப்படிங்கிறதால இந்தியன் கல்ச்சர் படி தேயாங்க உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கான். வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு நீங்கள் தாலி கட்டியிருக்கீங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை இப்படி எடுத்து அத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறீங்க. தேயாங்க உங்கள் கையை பிடிச்சி வசமாக நான் எப்படி சொல்லலாம்னா ஒரு மாதிரி முறுக்கு தான். அது நான் கட்டினதுடி, உன் புருஷன் உசுரோட தானே இருக்கான், உன் கல்ச்சர் படி அப்படி தானே, என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அவன் ரூமுக்கே போகிறான். அவன் ரூமில் வந்து உங்களை வந்து தூக்கி பெட்டில் போடுறான். நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அவனை பார்த்து. இல்லை என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. இந்த பயத்தை நான் முன்னாடி பார்க்கவே இல்லையே. அன்றைக்கி ஒரு நாள் உன் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் எந்த லெவலுக்கு கொந்தளிச்சிங்க. டெய்லி இனிமேல் நான் உன் கூட மட்டும்தாண்டி இருப்பேன், என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நீங்களும் தேயாங்கும் அன்றைக்கி நைட்டே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் மறுநாள் காலையில் நிறையா ஃபோட்டோஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. உங்களுக்கும் தேயாங்கும் மேரேஜ் ஆனது. அதில் எப்படி பப்ளிஷ் ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து லைட்டாக மென்டல் இஷ்யூ இருக்குது, நீங்கள் சம்டைம்ஸ் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து தேயாங்கோட ஒய்ஃப் தான், உங்களுக்கு அந்த மென்டல் இஷ்யூ இருக்கிறதாலேயே தான் நீங்கள் அன்றைக்கி தப்பாக அவனை பற்றி இப்படி பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே தேயாங்க வந்து உங்களை அப்படி போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வெளி உலகத்துக்கு உங்களை ஒரு பைத்தியம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போர்ட்ரேட் பண்ணுறான். எங்களுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிடுச்சு, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிலாம் அங்கே மீடியாவில் வந்து ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப காண்டாக இருக்குது அதை பார்த்து. என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து தேயாங்க வந்து அவங்க வந்து எப்படின்னா கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கீங்க. அப்போது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பயப்படுறீங்க. எல்லோரும் இல்லை நான் பைத்தியம் இல்லை சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுறீங்க, ஒரு மாதிரி பேனிக் ஆகுறீங்க.
பார்த்தீங்களா, இப்படி தான் இவ பண்ணிக்கிட்டு இருக்கா. நானும் இவள சரி பண்ணதுக்கு எவ்வளோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதனால அவன் டக்குன்னு உங்க கைய புடிச்சு, "இங்க பாரு டியர், உன் புருஷன் நான் பக்கத்துல தானம்மா இருக்கேன். எதுக்கும்மா இப்படி பிஹேவ் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கேரிங்கா பேசுற மாரி பேசுறான். உங்களுக்கு கண்லேருந்து கண்ணீர் இல்ல நீ பொய் சொல்ற என்னைய விட்டுரு. நான் என் வீட்டுக்கு போயிருதேன் அப்படி சொல்லிட்டு நீங்க ரொம்ப அழுறீங்க. தயாங்க எந்த லெவலுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, உங்களுக்கு அம்மா, அப்பா கூட யாருமே கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு போர்ட்ரேட் பண்ணியிருக்கான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அம்மா, அப்பாவ என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாரி பைத்தியம் மாதிரியே நீங்க ஆகுறீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப பயமா இருக்கு. அதனால தயாங்க லைட்டா சிரிச்சுட்டு, "இங்க பாரும்மா, இங்க பாரு ஒண்ணும் இல்ல. நான் உன் கூட தானே இருக்கேன். ஒண்ணும் கிடையாது. சரியா?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு உங்கள அவ்ளோ கேரா பார்த்துக்கிற மாரி பிஹேவ் பண்றான். அப்படி கோர்ட்லயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் மென்டல் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேஸையே அப்படியே முடிச்சிருந்தாங்க. தயாங்க இப்படி உங்கள வந்து பார்க்குறான் கடைசியா. அப்புறம் உங்கள வந்து இழுத்துட்டு வீட்டுக்கு வாரான். "நீ என்னைய கடைசியில பைத்தியமாவே ஆக்கிட்டல்ல. ஆமா, அன்னைக்கு நான் சொல்லும்போதே ஒழுங்கா கேட்டுருக்கணும். இப்ப நீ எங்க போனாலும் உன்னைய இந்த உலகம் பைத்தியம் தாண்டி சொல்லும். அன்னைக்கு செவுட்டுலயே அடிச்சல்ல, அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? காலம் முழுக்க என் கூட மட்டும் தான் இருக்கணும். ஆனா நான் யார் கூட வேணாலும் போவேன்." அப்படிங்கிற மாரி பேசுறான். உங்களுக்கு ரொம்ப காண்டா இருக்கு அவன் பேசுறது. டக்குன்னு ஞாபகம் வருது. உங்க அம்மா, அப்பா ஞாபகம் தான் வருது. எங்க அம்மா, அப்பாவ என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு அவனோட சட்டைய புடிச்சு குலுக்குறீங்க. உங்க அம்மா, அப்பாவ நான் ஒண்ணும் பண்ணல. "நீ இந்த இடத்த விட்டு போகணும். உன் கழுத்துல இருக்க தாலிய எடுத்து எறியணும்." அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நெனச்சா, நான் உங்க அம்மா, அப்பாவ ஏதாச்சும் பண்ணிருவேன். அதுவும் இல்லாம நீ இப்போ உன்னைய டார்ச்சர் பண்றதோ எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா வந்து நீ என் ரூம்ல இருந்துக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீட்ல பெட்டு எப்படி இருக்கோ, சேர் எப்படி ஒரு பொருளோ, அதே மாதிரி நீயும் இந்த வீட்ல ஒரு பொருள் தான். அது போக போக நீயே புரிஞ்சுப்ப. உன் வாழ்க்கையில அந்த பாசம், அனுதாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எட்டமே கிடையாது. உன்ன நீயே வெறுத்துப்ப. என்னுடைய வாழ்க்கையில நீ வந்ததுக்கு இதுதாண்டி நான் உனக்கு குடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு போறான். நீங்க எப்படி அவனோட ஃபேஸே பார்க்குறீங்க. ஏன்னா அதில் வந்து அவ்வளோ பெரிய மேன்ஷனாக இருந்தாலும் அவன் நிறைய விஷயங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கான் அப்படின்னா, மேட்ஸ் எல்லார்கிட்டேயுமே அங்கே இருக்கிறது ஒரு 2, 3 மேட்ஸ் இருக்காங்க. கார்ட்ஸ் நிறையா இருக்கிறாங்க. யார் எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சுருக்கான், உங்ககிட்ட எதுவுமே பேசக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு எது தேவைனாலும் நீங்கள் தான் பண்ணி சாப்பிட்ணும். யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாமே சொல்லி வச்சுருக்கான். எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்க. அந்த அந்த வீடே உங்களுக்கு வந்து ஒரு மாஃபியாவா இருக்கிறவன் வந்து என்ன பிரைட்டாவா வச்சுருப்பான். அந்த வீடே கொஞ்சம் டிம்மா தான் இருக்கும். அந்த வீட்டை விட்டு உங்களால வெளில போ முடியாது. அட்லீஸ்ட் இந்த வீட்ல உள்ளவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னா கூட பேச முடியாது. அவங்க வந்து உங்களுக்கு வேலை செய்யவே மாட்டாங்க. இல்லாத நேரம் கூட அவங்க வந்து உங்ககிட்ட பேசவே முடியாது. ஏன்னா அத பார்க்குறதுக்கே ஒரு 2 ஆளு வேலைக்கு வச்சிருக்கானான்னு பார்த்துக்கோங்களேன். உங்ககிட்ட பேசுறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அவன் இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதாலயே என்ன செய்றதுன்னே தெரியல உங்களுக்கு. அப்படியே மண்டைலாம் அப்படி குழம்புது. உங்களுக்கு வந்து உண்மையிலே நீங்க ஒரு பைத்தியமாயிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் வருது. ஆனா இவன்கிட்ட இருந்து தப்பிச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படின்னா உங்க அம்மா, அப்பாவ ஏதாச்சும் பண்ணிருவானோங்கிறதும் வருது. உங்களுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. ஏன்னா இங்கேருந்து எப்படி தப்பிக்கணும் தெரியல. யார்கிட்ட போய் எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு கூட தெரியல. அந்த சைடு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே நிலைமை தான். தயாங் வந்து நெறைய ஆட்கள வச்சு மிரட்டிட்டான். யாரையுமே இன்வால்வ் ஆகாம, எதையுமே வாய தொறக்காம, இன்கேஸ் சொல்லப்போனா உங்க ஃப்ரெண்ட்ஸ கூட சாட்சி கூட பேச வச்சிருப்பான். எப்படின்னா, நீங்க வந்து ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எப்படி சொல்லுதுன்னா, லைஃபே முடிஞ்சிருச்சு. இவன் சொன்னது தான்
அப்படி நம்ம பைத்தியம் ஆயிட்டோம். இந்த வீட்டில் ஒரு பொருள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். ஆனால் தேயாங்க வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதே இல்லை. நீங்களும் அவனும் ஒரு எப்படின்னா இப்போ வந்து தனித்தனி ரூமில் தான் ஸ்டே பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு மட்டும் தான் ஒன்றா இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தேயாங்க வந்து உங்களை வேறு ரூமில் ஸ்டே பண்ண சொல்லியிருப்பான். அந்த ரூமை க்ளீன் பண்ணது முதற்கொண்டு அங்கே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்குன்னு ஒரு தேவைகள்னு வந்தாலே அது நீங்கள் தான் பண்ணுறீங்கங்கிற மாதிரி தான். தேயாங்க இப்படி உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். அப்படிதான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லனா ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் வந்து தேயாங் வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி ஆக்சுவலி நடக்குது போல். இப்போ அந்த ரிலவெண்ட்டாக உள்ள பார்ட்டிலாம் அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினச்சிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு எல்லாமே பண்ணுறீங்க. தேயாங் வந்து உங்களை என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீங்கள் ஒரு மேட் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறான் எல்லாருக்கிட்டேயுமே. அவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்க சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் முன்னாடி பண்ணுனதே கிடையாது. நான் ஏன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? என் லைஃப் ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுறீங்க. ஆனால் அவங்க கண்லேருந்து கண்ணீரை வர்றதை பார்த்து தேயாங் பார்த்து அப்படியே ரசிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ டக்குன்னு ஒரு பர்சன் வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து சொல்கிறாங்க, "நீ ஒய்யன் தானே?" "ஆமாம், நான் ஒய்யன் தான்." "இவங்கிட்ட மாட்டிக்கிட்டியா?" "ஆமாம்." "இவன்கிட்ட இது டார்ச்சர் பண்ணுறானா?" "இல்லை, அவங்க என்னை டார்ச்சர்லாம் பண்ணலை. ஆனால் என்னை மென்டலி டார்ச்சர் பண்ணுறாங்க. யாருமே என்கிட்ட பேசவும் இல்லை. எனக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்சிருந்த மாதிரி இருக்குது. அவன் சொன்ன மாதிரி நான் உண்மையாகவே பைத்தியமாகிருவேன் போல்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு உண்மை தெரியும். சும்மா தான் தேயாங்க வந்து உங்களை மேரேஜ் பண்ணது ஜஸ்ட் ஒரு ரிவெஞ்சுக்காக அப்படிங்கிறது அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக தான் அவன் உங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறான். ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணாக ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க அப்படிங்கிறதால நீங்கள் எப்படி அவன்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. தேயாங்க வந்து என்னடா இவ்வளோ ஆளக்கானுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவனுடைய பார்வை கண் எல்லாமே உங்கள் மேலே மட்டும்தான் இருக்கும். அவன் டக்குன்னு என்ன சொல்கிறானா, "சரி, ஓகே, அப்போ நீ என் கூட அந்த ரூமுக்கு வா. நான் உன்னை தப்பிக்கக்கூடிய எல்லா வழியும் நான் சொல்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? என்னடா இவன் ரூமுக்கு கூப்பிடுறானே, இல்லை வேண்டாம், எனக்கு தனியாக வர்றதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவன் ஆனால் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டுக்கான். நீ எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் என் கூட நீ வந்தே ஆகணும். அவன் கூட மட்டும் போனல, என் கூடயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி வல்கராக இழுக்கிறான். உங்களுக்கு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டீங்க. கையை விட்டு விடுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ திடீர்னு ஒரு பர்சன் வந்து அந்த பர்சனோட செவுட்லேயே அடிக்கிற மாதிரி இருக்குது. அது யாருன்னா தேயாங் தான். பயங்கரமாக அடிச்சுட்டு, யார் கையிட்ட பிடிச்சி இழுக்க, உனக்கு தெரியும்ல அவள் என்னோடய ஒய்ஃப்னு சொல்லிட்டு. அப்படின்னோடனே அவன் எப்படி சிரிக்கிறான். நீயே ஜஸ்ட்டு அவளை ஏதோ நைட்டு ஒரு நாள் இப்படி பண்ணிட்ட, அவன் மேலே கேஸ் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீயே கூட சும்மா வச்சுருக்க. அதுக்கு அவள் என் கூட வந்தால் என்னடா செய்யுது? உனக்கு நான் காசு வேணால் எவ்வளோ வேணாலும் தரேன்டா. பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணா அழகாக தானே இருக்கா. அப்படிங்கும்போது தேயாக்கு லைட்டாக கோபம் வருது. அவனை பேச பேச டக்குன்னு மறுபடியும் செவுட்டில் அடிச்சுட்டு, பாரு, அடுத்த வார்த்தை ஏதாச்சும் பேசினேன்னு வச்சுக்கோயேன், இந்த எட்டத்தில் நான் என்ன செய்வேனே தெரிலன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கோவப்படுறான். அங்கே இருக்க நிறையா கார்ட்ஸெல்லாம் கூப்பிட்டு இவனை அடித்து வெளியே பத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். உங்களுடைய ரூமில் ஆக்சுவலி அவன் எப்படி சொல்லனா உங்களுடைய பெட்லேயே உங்களை தள்ளி விடுறான். நீங்கள் எப்படி அவனோட ஃபேஸே பார்க்குறீங்க. அவன் ஃபேஸில் அப்படி ஒரு கோவம், பயங்கர கோவம். அவன் விட்டா கண்ணாலே இடிச்சிருவான் போல், அப்படி முறைக்கிறான். நான் 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 ஒன்றுமே பண்ணலை. அவன் தான் என்கிட்ட வந்து பேசுனான். அவன் உன்கிட்ட பேசினா நீ பேசுவியோ அவன்கிட்ட பேசுவியாடியே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாங்க வந்து உங்கள் கழுத்தை தான் நெரிக்கிறான். என்ன அவன்கிட்ட சொன்னியா, இவன் என்கிட்ட புருஷனாக நடந்துக்கிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் புருஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்தானா,
இல்லை, நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்கன்னு தெரியல. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் கதறுதீங்க. பட் ஆனால் ஏன் கேட்குற மாதிரியே இல்லை. அவன் உங்ககிட்ட நைட்டு தப்பாக தான் நடந்துக்கிட்டான். ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான். ஒரு கிட்டத்தட்ட அவங்கள அப்யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு வாரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சுருண்டு போய் படுத்துட்டீங்க. உங்களால் சுத்தமாக முடியலை. ஆல்ரெடி என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ இவன் வேற இப்படி நடந்துப்பான். அது என்ன அப்படின்னா, தியாங்க் அவன் பேசுறத அவனுக்கு வந்து என்ன சொல்லிக்கலாம்னா, உங்க மேலே லைட்டாக ஃபீலிங் வந்திருக்குன்னே சொல்லிக்கலாம். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வந்திருக்கு பையனுக்கு. ஏன்னா யாராக இருந்தாலும் கூடயே இருந்திருக்கும்போது அவங்க மேலே அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையில் இந்த ஸ்டோரியில் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, கொஞ்ச நாள் தேயாங்க கூட நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்போவுமே அவனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸை வந்து க்ரோத் ஆக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து உங்களை வந்து தனியாக ஒரு ரூமுக்கு அனுப்பியிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரூமில் இப்படியே உட்காந்துருக்கீங்க. காலையில் எழுந்திரிக்கிறீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு வந்து அப்படியே வந்து படுத்துக்கிட்டீங்க. உங்கள் கண்ணுலேருந்து அவ்வளோ கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மேட்ஸ்லாம் வராங்க, சாப்பிட்டுங்கம்மா, இப்படியே இருக்காதீங்க, ஏன்னா நியர்பை மதியம் கிட்ட ஆயிடுச்சு, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க, சாப்பிட்டுமா, உன்னை பார்க்க அப்படி என் பொண்ணு பார்த்த மாதிரியே இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பிட்டுமா, இங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு சொல்லப்போனால், அவங்களுக்கெல்லாம் சம்டைம் நான் யோசிப்பேன் இதேங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்ட்டுன்னு. ஆனால் இவங்களுக்கு நடுவில் நீ எப்படி வந்து மாட்டின அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. இப்போ கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதாச்சும் பண்ணி உன்னை இந்த இடத்த விட்டு அனுப்பிடலாமான்னு தோணுது. ஆனால் என்னம்மா பண்ணேன், எனக்கும் என் பின்னாடி குடும்பம் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்னோடய விதி இங்கே தான் போகணுன்னு இருந்தால் யாரால் என்ன பண்ண முடியும், நீங்கள் எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல சாப்பிடுமா, உன் அம்மா மாதிரி தாரேன்னு நினச்சிக்க அப்படின்னோடனே, உங்கள் அம்மா அப்பா ஞாபகப்படுத்தினோடனே கூட கொஞ்சம் அழுக வருது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், உங்கள் வீட்டில் கடனால தான் நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்க, இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுறீங்க. கூட கொஞ்சம் ரொம்ப அழுறீங்க. அவங்க எவ்வளோ கன்சோல் பண்ணி பார்க்குறாங்க, பட் நீங்கள் கன்சோல் ஆகிற மாதிரியே இல்லை. இது வந்து கொஞ்ச நேரத்தில் தயாங் பார்த்துட்டான். ஐ மீன் எப்படின்னா அப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பான் போல். அவன் டக்குன்னு ரூம்குள்ளே வந்து, என்ன எதுக்கு அழுதா, சார் அவள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, திடீர்னு சாப்பிட்டுங்கங்கிற மாதிரி சொன்னேன், அவள் ரொம்ப அழுறா, சரி நான் பார்த்துக்கிட்டேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறான். அவங்க எப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து பயங்கரமாக அழுறீங்க. அவன் டக்குன்னு உங்ககிட்ட வந்து உட்காருதான். அவங்கள வந்து, ஒயன் ஒரு நிமிஷம் எந்தி அப்படின்னோடனே அவன் ஃபேஸ் எப்படி பார்த்துட்டு நீங்கள் அனுப்பிச்சு திரும்பி மறுபடியும் அழுறீங்க. நான் தான் சொல்கிறோம்ல உன்னை எந்திக்க சொல்லி, ஏன் இந்த வீட்டில் அழவும் கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரூல்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அழ தான் செய்கிறீங்க. அவன் டக்குன்னு உங்களை வந்து எழுப்பி பிடிக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா உங்களை எந்திக்க வச்சுட்டான். இப்போ எதுக்கு நீ அழுறன்னு சொல்லிட்டு தெரியுமா, என்னையே இங்கே கூட்டு வந்தியே, என் பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்குது தெரியுமா, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, எனக்கு நீ எதுவுமே கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ அப்பாவுக்கு அவ்வளோ கடன் இருக்குது, நான் இங்கே இருந்து சம்பாதிச்சு நான் மணி அனுப்பினா மட்டும்தான் அவங்களால அந்த கடனே அடைக்க முடியும் தெரியுமா, நீ என்னை இப்போ பிடிச்சிட்டு வந்ததால் என் வாழ்க்கை மட்டும் போகல, அங்கே எங்கள் அம்மா அப்பாவோட நிலமை எவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிறதாச்சும் அட்லீஸ்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுறீங்க. டேங் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு, இங்கே பாரு உங்கள் அம்மா அப்பா கடன்லாம் நான் என்றைக்கோ அடைச்சிட்டேன், அவங்க ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க, அதனால இப்படி ஷாக்காகி பார்க்குறீங்க, நீ எதுக்கு எங்கள் அம்மா அப்பா கடனை அடைக்கணும், நீ அடைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நான் உன்கிட்ட இருந்து எந்த ஒரு காசையும் எதிர்பார்க்கல, நீ என் கூட இருக்க அப்படிங்கிறதுக்காக அதுக்காக நீ கொடுக்குற காசுன்னு நினச்சி மட்டும் யோசிச்சு பார்க்காத, நான் என்றைக்கினாலும் இந்த காசை நான் உன்கிட்ட கொடுத்துருவேன், இன்றைக்கி நான் உன் காசை நான் கொடுத்துருந்தோம்னா உன் கூட நைட்டு ஸ்டே பண்ணுற பொண்ணுங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு திரும்பி படுத்துட்டீங்க. தெய்யங்க்கு இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் கொழுப்பு குறையுதா அப்படிங்கிற மாதிரி அவன் சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிட்டாட்டி போ அப்படிங்கிற மாதிரி தட்டை அந்த சைடு வச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டான். அது இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்கல, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, அவனாலையுமே ஒழுங்காக சாப்பிட முடியல, ஏன்னா பையனுக்கு உங்கள் ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாலும் எழுந்திரிச்சு வாரான், உங்கள் ரூமுக்கு வாரான். நீங்கள் லைட்டாக தூங்கிட்டீங்க.
அவன் டக்குன்னு உங்க கிட்ட வந்து உட்காருதான். அப்படியே உங்களே பார்க்குறான். லைட்டாக உங்க முடிய வந்து அழகா கோதி விடுறான். அவனுக்கு ஏன் இந்த ஃபீலிங் வருதுன்னே தெரியல. ஏன்னா வந்து தேயாங் வந்து இதுக்கு முன்னக்கூட்டியே பொண்ணுங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கான்னா, ஸ்டே பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து ஏன்னா எப்படி சொல்லனா, அவனுடைய ஃப்ளாஷ்பேக்குன்னு பார்த்துட்டோம்னா, தேயாங்க்கு வந்து அம்மா, அப்பா இருக்காங்க. எப்படின்னா, அவங்க அப்பா மட்டும்தான். அம்மா வந்து இது வந்து சித்தி தான். அவனுக்கு வந்து சொத்துக்காக தான் அவங்க சித்தி வந்து அவங்க அப்பா கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க அப்பாவும் அந்த அளவுக்கு அவனை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவன் வந்து இப்படி மாஃபியாவா ஆனதுக்கு ரீசனே அவனுடைய குடும்ப கஷ்டத்துக்காக தான் ஃபஸ்ட்டு ஆகியிருப்பான். எப்படி சொல்லனா, சின்ன வயசுலலாம் அவங்க வந்து ரிச்சு கிடையாது. அப்படிதான். சின்ன வயசுலலாம் அவங்க ரிச் கிடையாது. அவங்க அப்பா சின்ன சின்ன வேலையில தான் பார்த்துருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். தேயாங்க படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு அவனை வந்து வெளியில் கடையிலலாம் வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவனுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை தேயாங்க்கு. பட் ஆனால் அவங்க வீட்டில் வந்து விட்டுருக்கவே மாட்டாங்க அவனை படிக்கிறதுக்கு. நீ கடைக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காசுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. அப்போ இருந்தே தேயாங்க்கு இந்த காசு மேலே, அந்த காசால் தானே என்னோடய லைஃபே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் எப்படியோ அந்த மாஃபியாக்குள்ளே வந்துட்டான். அதுக்குள்ளே காசு சம்பாதிக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் அவங்க வீட்டில் நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சித்தி இன்னொரு கல்யாணம் வேறு அவங்க அப்பா முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னுமே அவங்க அப்பா மிரட்டி தேயாங்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவனுமே சரி நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கொடுத்துருவான். மறுத்து பேசவே மாட்டான். இதுதான் தேயாங்கோட வந்து ஃப்ளாஷ்பேக்கு. அதுவும் இல்லாமல் அவன் இந்த பொண்ணுங்கக்கிட்ட ஸ்டே பண்ணுற விஷயமும் காரணமும் அவங்க அப்பா தான். அவங்க அப்பா சில விஷயங்கள் அப்பா சொல்லி கொடுத்தா அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க அப்பாவும் கொஞ்சம் அப்படி இருந்தவங்க தான் அப்படிங்கிறதாலேயே இவனையும் அப்படி பழக்கப்படுத்தி விட்டுட்டாங்க. அதுக்கான ரீசன் வந்து எப்படி சொல்லிக்கலாம்னா, அவன் மைண்டு ரொம்ப என்ன வாழ்கிறோம், இவ்வளோ வயசாக தேயாங்க் இதில் ஒரு 32 கிட்ட நியர்பை ஆகுது. இருந்தாலுமே நான் அவனுக்கு மேரேஜு, லவ்வு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் மைண்டு வந்து மாறி போனவன் தான். அப்படிங்கிறதால நிறைய பேர் வர்றது இவன்கிட்ட காசுக்காக மட்டும்தான் வருவாங்க. ஒரு காதல், ஃபீலிங்ஸ் எதுக்காகவுமே வரமாட்டாங்க. காசுக்காக மட்டும்தான் வருவாங்க. அதனால தான் வந்து இப்படி தான் அவன் லைஃப் போயிருக்கும். அவன் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக பார்த்தது வந்து உங்களை தான் அப்படி பார்த்துருப்பான். அதனால தான் அவன் அப்படி வந்து நினைக்கிறான். அப்புறம் இப்படி தான் நீங்கள் வந்து இதெல்லாம் நினச்சி பார்க்கலாம். அவங்கள பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீலிங்கே கிடையாது, நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் என் லைஃப்பில் வந்து நான் அவ்வளோ அடிபட்டிருக்கேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணில் வந்து கண்ணீராக வருது. லைட்டாக அவங்கள முடிய கோதி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு அவன் பாட்டுக்குள்ளே போகிறான். அவனுக்கு என்னென்னு தெரில, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அவங்களே யோசிச்சு. ஏன்னா இப்போலாம் ரொம்ப பழசுலாம். ஏன்னா அவனுக்கு வந்து எப்படின்னா ஒரு பாசத்துக்காக ஏங்கின ஒரு போர்ஷன் தான். அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தான். ஆனால் அவங்க அம்மா அவனை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பாசத்துக்காக ஏங்குற ஒரு போர்ஷன் தான் அவன். எங்கேயாச்சும் பாசம் கிடச்சிராதா, எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ இந்த தப்பான வழியில் போறியே, அதை கூட தட்டி கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லையே, நீ போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு தான் அவன் அதை நினச்சி தான் டே அண்ட் நைட்டு ரொம்ப அழுவான். தேயாங்கு படுத்துருந்து பயங்கரமாக அதை நினச்சி தான் அழுறான். நீங்கள் வந்து இந்த சைடு வந்து லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் ரூமும் தேயாங் ரூமும் கிட்டத்தட்ட பக்கத்தில் தான், ஒரு 2 ரூம் தள்ளி தான். அவன் என்ன பண்ணிட்டான், லாக் பண்ண வந்து மறந்துட்டான். அவன் இந்த சேட்னஸில் இருந்ததால் கதவு வந்து பாதி ஓப்பனில் தான் இருக்குது. அவன் உள்ளே பயங்கரமாக அழுறது வந்து நீங்கள் வந்து எந்திரிச்சு வெளில வந்திருப்பீங்க, என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு. தேயாங் வந்து அவங்க அம்மாவை எவ்வளோ எப்படி சொல்லனா எவ்வளோ மிஸ் பண்ணுறான். அவன் லைஃப்பில் கொஞ்சம் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லி ரொம்ப அழுறான் பயங்கரமாக. சத்தியமாக என்னால் முடியல, எனக்கு வந்து ஃபீலிங்கே இல்லை தான், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், லைஃப்பில் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து தேயாங்க வந்து இப்படி சொல்லி அழுறவன் தான். மனசு ரொம்ப பாரமாக இருந்தது. அவனுக்கு வந்து இன்றைக்கி ஞாபகம் வந்தது வந்து உங்ககிட்ட வந்து உட்காந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்த்துருப்பான் பார்த்தீங்களா, அதனால் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நீங்கள் இப்படி அவனுடைய கொஞ்சம் அந்த அந்த வந்து பெயின்ஃபுல்லான அந்த விஷயத்தை அவன் சொல்லும் போது நீங்கள் இப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ரொம்ப ஏதோ ஒரு மனசுக்குள்ளே வந்து உறுத்துது. எப்படி நான் என்ன நினச்சோம்னா, இவனுக்கு நிறைய காசு இருக்குது, ஆனால் இவனுக்கு பெயின் எதுவுமே இருக்காது, இவனுக்கெலாம் எதையுமே இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இவன் ஏன் இந்த லெவலுக்கு அழுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறீங்க தேயாங்க நினச்சி. ஏன்னா அவன் அவ்வளோ தூரத்துக்கு உட்காந்து அழுறான்.
அப்படியே அவன் அழுது அழுது அவனுக்கு மறுநாள் ஃபீவர் கூட வந்துருச்சு. ஏன்னா அவனுக்கு என்னதான் அவன் காசு பணம் இருந்தாலுமே மெய்ட்ஸ் வந்து செஞ்சு தான் கொடுப்பாங்களே தவிர அவங்க வந்து எப்படின்னா காசுக்காக வேலை செய்கிறாங்க. அந்த பாசங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு கிடைச்சதானா கிடைக்காது பார்த்தீங்களா. யோசிச்சுட்டே இருக்கான். ரொம்ப அப்படி படுத்தே கிடக்கான். காலையில் ஒரு மாதிரி ஃபீவர்லாம் வந்துருச்சு. ஒரு மாதிரி சுருண்டு போய் படுத்து கிடக்கான். நீங்கள் எப்படி அவனை பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அவனை பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி அவனை ஒரு ரொம்ப ரக்கடான டைப்பு, அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நிமிஷம் அவங்கள வந்து நீங்கள் பார்க்குறவே வேறு மாதிரி இருக்குது. ஒரு பாசத்துக்காக ஏங்குற ஒரு மனுஷன் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் கடன் கிச்சனுக்கு போகிறீங்க. ஏன்னா நீங்களுமே ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களால் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு சாப்பிட்டுட்டு நீங்கள் உடனே கிச்சனில் போய் நிறைய பண்ணுறீங்க. அவனுக்கு இந்த கஞ்சி காய்க்கிறதா இருக்கட்டும், சூப்பு செய்கிறதா இருக்கட்டும், நிறைய பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு நிறைய பவுல்லலாம் வச்சுட்டு நீங்கள் ஆக்சுவலி மேலே வந்து போகிறீங்க. தையாங்கால கண்ணே முழிக்க முடியல. அவனை லைட்டாக எப்படியோ கஷ்டப்பட்டு தூக்கி வைக்கிறீங்க. அவன் எப்படி லைட்டாக முழிச்சு இப்படி பார்க்குறான். அவன் வந்து இன்னுமே யோசிக்கிறது ஒரு வேளை மேட்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் வந்து இதை கொஞ்சம் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவன் எப்படி ஷாக் ஆகி டக்குன்னு உங்கள் வாய்ஸ் கேட்டோடனே லைட்டாக அப்படி கண்ணை முழிச்சு பார்க்குறான். நீங்கள் அவனுக்கு ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்தளவு சூப் வந்து உங்ககிட்ட இப்படி கொடுக்குறான். குடிக்க சொல்லி கொடுக்குறான். நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அவனுக்கு ஊதி ஊதி ரொம்ப கேர் பண்ணி கொடுக்குறீங்க. அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. சின்ன வயசில் இதே மாதிரி தான் தேயாங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க அம்மா சாப்பாடை இப்படி தான் ஊதி ஊதி கொடுப்பாங்க. அவன் எப்படி சொல்லனா அவன் கண் எப்படி சொல்லனா அவன் வாய் சிரிக்குது. ஆனால் அவன் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. நீங்கள் தேயாங்க கண்ணீரை தொடச்சி விட்டு கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க, கஷ்டப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ரொம்ப காம் பண்ணுறீங்க. அவனை ஹக் பண்ணிலாம் நீங்கள் ரொம்ப காம் பண்ணுறீங்க. அவனுக்கு வந்து இது ரொம்ப புதுசாக ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் வந்து உங்ககிட்ட கிடைக்கும். எப்படி சொல்லிக்கலான்னா அவங்க அம்மாவுக்கு அப்புறம் அந்த கம்ஃபர்ட் ஃபீலிங் யார்கிட்ட கிடைக்குன்னா அவனுக்கு உங்ககிட்ட தான் கிடைக்குது. இப்படியே ஒரு 2 or 3 days அவனை அவ்வளோ டேக்கர் பண்ணி பார்த்துக்கிடுதீங்க. உங்களுக்கு சொல்லப்போனால் அந்த 2 or 3 டேஸில் தேயாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் எவ்வளோ ரகடாக இருந்தாலும் இந்த 3 டேஸ்லாம் அவன் ஒரு குழந்த மாதிரி தான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதால அப்புறம் வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டான். க்யூர் ஆனோடனே இப்போ வந்து நீங்கள் தேயாங்க ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. நீங்கள் திடீர்னு முழிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் தேயாங்க காணும். எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கீழே வந்து மேட்ஸ்டெல்லாம் விசாரிக்கிறீங்க. தேயாங்க எங்கே போயிட்டான்? அவங்க காலையிலே எழுந்துச்சி போயிட்டாங்க மேம், காலையிலேவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 5 hours கழிச்சு தான் அவன் வாரான். வந்து அப்படி லைட்டாக கொஞ்சம் ஃபீவர் இருக்குது, ஃபுல்லாக க்யூர் ஆகலை. பட் ஆனால் ஒரு 85% அவனுக்கு க்யூர் ஆகிட்டு அவன் ரூமில் போய் உட்காந்துருக்கான். டக்குன்னு எங்கே போனீங்க, அவங்களுக்கு தான் இன்னும் க்யூர் ஆகலைல்ல, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1 week ஆஃப்டர் போகலாம்லா அப்படின்னோடனே தேங்க டக்குன்னு இப்படி ஒரு திரும்பி பார்க்குறான். நீ ஏன் என் மேலே கேரிங் காட்டணும்? யாரும் என் மேலே கேரிங் காட்டணுங்கிறது கிடையாது. எனக்கு இது வரும், கொஞ்சம் நல்லா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசுகிறான். நீங்கள் டக்குன்னு தேயாங்கோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா அவன் வந்து எப்படி சொல்லனா அவன் பெட்டில் உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து கீழே முட்டி போட்டு உட்காந்து அவனுடைய சட்டையை பிடிச்சி உங்ககிட்ட இழுக்கிறீங்க. நான் கேர் பண்ணாமல் பின்ன உன்னை யார்டா கேர் பண்ணுவா? இது என்னதுன்னு தெரியுதா? இது தாலி கட்டியிருக்க, என் கழுத்தில் தாலி கட்டியிருக்க, நான் உன்னோட ஒய்ஃப். எனக்கு உன் மேலே உரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு கூட ரைட்ஸ் கிடையாது, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. இப்படி தேங்க் ஷாக்காகி பார்க்குறான். அவனுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படி போய் அந்த சைட் படுத்துக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து நானே சொல்லியிருப்பேன், தான் மேலே உரிமை எடுத்துக்கிட்டு கேர் காட்டுற ஒரு போர்ஷனை தான் தேங்க ரொம்ப ஏங்கியிருப்பான். இப்போ அந்த விஷயம் நடக்குங்கும்போது அவனுக்கு அவ்வளோ மனசு வந்து ஒரு மருந்து போட்ட மாதிரி இருந்தால் இப்படி இருக்கும். ஒரு காயத்துக்கு ஒரு மருந்து போட்டால் ஒரு எதமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவனுக்கு தெரியுது. அவன் லைட்டாக சிரிச்சுட்டு அந்த சைடு படுத்துக்கிட்டான். அப்புறம் இப்படி தான் ஒரு டே பை டே இப்போ உங்களுக்கு வந்து தேங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு பயங்கரமாக சம்டைம்ஸ்லாம் அவனை பயங்கரமாக சைட் அடிப்பீங்க. அவன் அங்கே உட்காந்து ஏதாச்சும் எப்படின்னா கொஞ்சம் ஃபைல்ஸு ஏன்னா கொஞ்சம் பிஸ்னஸும் பையன் ரன் பண்ணுறான் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஃபைல்ஸ் அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பானா அவனை அப்படியே
அப்படி உட்காந்து நீங்கள் சைட் அடிப்பீங்க. கண் இமைக்காம உட்காந்து பார்ப்பீங்க. அது அவனுக்குமே தெரியும். அவனுக்கு லைட்டாக ஸ்மைல் வரும். இருந்தாலும் அவன் வந்து எதையுமே காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ள உட்காந்து வேலை பார்த்துட்டே இருப்பான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் ஒரு நாள் இப்படி தான் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க. அவன் டக்குன்னு உங்களை திரும்பி என்ன அடி சொல்லிட்டு ஒரு புருவத்தை தூக்கிட்டு காக்கும். ஒன்றும் இல்லை அடி சொல்லிட்டு அதை சைட் திரும்பிட்டீங்க. அவன் திரும்பினதுக்கப்புறம் மறுபடியும் அவனை தான் உட்காந்து சைட் அடிக்கிறீங்க. அதனால தயாங்க வந்து டக்குன்னு அந்த ஃபைலை அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதால டைரெக்டாக உங்ககிட்ட தான் வாரான். டக்குன்னு உங்களை லிஃப்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த? ஒட்டி விட்டா என்னை சோத்துல வச்சு சாப்பிட்ருவா போல் அந்தளவுக்கு பார்க்குற. அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் டைரெக்டாக ரூமுக்கு போகிறான். டக்குன்னு உங்களை பெட்லேயே தூக்கி போடுறான். நீங்கள் டக்குன்னு அவனை ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் எப்படி சொல்லலாம், உங்கள் ஃபேஸில் ஒரு ஷை தான் ஆகுது. பார்த்தா ஷை ஆகுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து எப்படின்னா உங்கள் பக்கத்தில் வந்து இப்படி பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்து சொல்லுவீங்க, நீ தயவுசெய்து தூர தள்ளி போறியா? அப்புறம் ஏதாச்சும் நடந்து போச்சுன்னா அப்புறம் என்ன சொல்லக்கூடாது? வாரே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் உங்கள் கிட்ட வாரான். நீங்கள் அவனை பிடிச்சி வசமாக கிஸ் பண்ணி விட்டுட்டீங்க. டக்குன்னு அவன் ஒரு செகண்டு என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸை எப்படி பார்க்குறான். நீங்கள் ஏன் உனக்கு தெரியாதோ, நீ தான் பல பேர் கூட போய் ஸ்டே பண்ணியிருக்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு அவன் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு உங்களுடைய கையை பிடிச்சி ஆக்சுவலி இழுக்கிறான். டக்குன்னு தயாங்க சொல்கிறான், நான் அப்படி போனது உண்மை தாண்டி, ஆனால் நான் அது ரொம்ப ரேராக தான் போவேன். அது எனக்கு என்னமோ தெரியல, நான் ஒரு சில தப்புகள்லாம் பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தங்க வந்து நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க, இதை நீங்கள் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் என்கிட்ட கேட்டால் கூட நான் அந்த விஷயத்த நான் நிப்பாட்டிடுவேன். அந்தளவுக்கு நான் என் லைஃப்பில் நான் பாசத்துக்காக ஏங்கியிருக்கேன்டி அப்படின்னோடனே சாரி தயாங்கோட கழுத்தை வந்து நீங்கள் எப்படி ரேப் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு இப்படி சுற்றி பிடிச்சிட்டு, அப்போ இனிமேல் இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன் நீ சொல்லு, நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். என்னை தவிர வேறு யார்கிட்டையும் போகக்கூடாது, வேறு யார் மேலேயும் உன் கையை கூட படக்கூடாது. ஓகேடி படாது, இனிமேல் தொடாது. இந்த கை இனிமேல் உன்னை மட்டும் தான் டச் பண்ணும் சரியா? ஆனால் ஒன்றை டச் பண்ணலை, எந்த ஒரு இதுவும் வைக்கக்கூடாது. ஓகே அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. என்னடி ஓடுற ஆரம்பிச்சிட்டு இப்போ நீ பாட்டுக்குள்ளே ஓடுற, இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கெலாம் ஒரு அர்த்தம் இல்லைடா, முட்டு படுறா, நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடி உங்கள் ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க. ஏங்க உள்ளேருந்து தட்டிகிட்டே இருக்கான், ஓப்பன் பண்ணிடி ப்ளீஸ் டி, இப்படிலாம் பண்ணாதடி, அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளேன்ட்டு கத்திகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம சிரிப்பாகுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அந்த சவுண்டு அப்படியே ரொம்ப கம்மியாக போயிட்டானா என்ன, அவ்வளோதானே என்ன அவன் பாசம், அந்தாலும் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. தயாங்க வந்து டக்குன்னு உங்களை பிடிச்சி ஒரு இழுத்துட்டான். நீங்கள் அவன்கிட்டே போயிட்டீங்க. அட்டப்பாவே நீனும் இங்கே தான் நிற்கியா? ஆமாம் நான் அங்கே தான் நிற்கிறேன், எனக்கு எப்போது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, நீ கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணேன். அந்த மாதிரி மேடம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உங்களை தூக்கிட்டு அந்தால உங்கள் ரூமுக்கு ஆக்சுவலி போகிறான். அதனால் உங்கள் ரூமில் அவங்க பெட்டில் ஆக்சுவலி போடுறான். இந்த டைமு டக்குன்னு உங்கள் மேலே வந்து விழுறான். எதுக்குடா என் மேலே வந்து விழுற? உனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, நம்ம 2 பேருக்குள்ளே இந்த ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது, நம்ம ஃபஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி மேடம் ரொம்ப பண்ணுறீங்க. போட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிசய திரும்புறீங்க. தயாங்க உங்களை விடுற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கும் தயாங்கும் நடுவில் ஆக்சுவலி அன்றைக்கி நைட்டு வந்து மறுபடியும் எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னக்கூட்டி உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, பட் ஆனால் அந்த டைம் வந்து நீங்கள் தயாங்க ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படிங்கிறதால உங்களுக்கும் அவனுக்கும் ரொம்ப வந்து எப்படி சொல்லலாம், அந்த லவ் நைட் அப்படிங்கிற மாதிரியே போன மாதிரியே இருக்குது. அப்புறம் வந்து மார்னிங் வந்து முழிக்கிறீங்க, தயாங்க ஆக்சுவலி காணோம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா டைமும் அப்படி தான். உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் முடிச்சு பார்த்தீங்கன்னா தயாங்க உங்ககிட்ட இருக்கவே மாட்டான். அந்த மாதிரி அவன் போயிட்டான்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அதாவது பாத்ரூம்லேருந்து கதை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. டக்குன்னு திருப்பி பார்க்குறீங்க, அது ஆக்சுவலி தயாங்க தான். முழிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை பேக் பண்ணுறான்.
எப்போடா நான் காலைல எழுந்துச்சி ஒன்று தான் தேடினேன் தெரியுமா? எப்போவுமே எல்லாம் பண்ண வேண்டியது, அதனால் எழுந்துச்சி போயிட வேண்டியது. நான் காலைல எழுந்துச்சி பார்த்தா இவன் ஆளே இருக்க மாட்டான். எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்படி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. டக்குன்னு தேயாங்க வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஏய், நீ எப்போவுமே எந்திக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தாண்டி கிளம்பி போவேன். நீ 11 மணி வரை தூங்குவ. அது வரைக்கும் உன்கிட்ட நான் படுத்து தூங்கி இருக்க முடியுமா மேடம்? 11 மணி வரையா தூங்குறேன்? ஆமாம், கொஞ்சம் மணியை திரும்பி பாரு அப்படின்னோடனே மணி 11:30. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஈனு பல்ல காட்டிட்டு அந்தால நீங்கள் எழுந்துச்சி வந்து சாப்பிட்றீ, காலையில் சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கடன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் எப்படி அவனோட ஃபேஸே பார்க்குறீங்க, அவன் எப்படி உங்களோட ஃபேஸை லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறான். அப்புறம் இப்படியே தான் நீங்கள் 2 பேரும் கீழே போகிறீங்க. அவங்க கையை பிடிச்சி தேயாங்க்கு ஆக்சுவலி அந்த பாண்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை நீங்கள் ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. எந்த பாசத்துக்காக பையன் ஏங்கினானோ அதே பாசம் இப்போ உங்ககிட்டேருந்து கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி தான். அவனை அவ்வளோ சம்டைம்ஸ் அவனுக்கு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிடுறீங்க. அவனை அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்படியே ஒரு 5-6 மந்த் ஆஃப்டருங்கிற மாதிரி உங்கள் லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக போகுது. அப்புறம் திடீர்னு வந்து உங்களை தேயான் கூப்பிடுறான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கே போகணும்? கிளம்புடி, ஒரு இடத்துக்கு போவோம்டி. என்ன திடீர்னு கூப்பிடுறீங்களேன்னு சொல்லிட்டு தேயான் கடன்னு கிளம்புறான். கிளம்புனோடனே நீங்கள் கிளம்புறீங்க. கிளம்புனோடனே நீங்கள் டேரெக்டாக எங்கே போகிறீங்கன்னா இந்தியா பாருங்க. ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாதுல்ல அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆன விஷயம். அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோன் பேசுவீங்க. ஆனால் இதுக்கு முன்னுக்கூட்டி தேயாங்க வந்து நீங்கள் பேசுகிற மாதிரியே ஒரு ஆளை மெமிக்ரி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தான். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வந்துடக்கூடாது, போலீஸ் அப்படி இப்படின்னு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பேசுகிற என்னெல்லாம் பேசுவீங்களோ அப்படி ஃபோன் கன்வர்சேஷன் மூலமாக நடக்கிற மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணியிருந்தான். அப்படி தான் ஒரு 5-6 மந்த் வரை அந்த ஆளை வச்சு தான் பேச வச்சுருப்பான். நீங்கள் வந்து எப்போமாச்சும் ஒரு வாட்டி தான் உங்கள் அம்மாக்கிட்ட பேசுவீங்க. இப்போ டைரெக்டாக போய் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பயப்படுறீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் நின்னோடனே உங்கள் அம்மாவை போய் ஒய்யன் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடி வராங்க. பக்கத்தில் தேயாங் நிற்கிறான் பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யார் இந்த பையன்? நம்ம பொண்ணோட வந்திருக்கான், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாமா அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அம்மாவுக்கு ஒரு மொரட்டு ஷாக்கு. ஏன்னா உங்கள் கழுத்தில் தாலி இருக்குது. அவங்க ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு, என்ன தாலியோடு வந்து நிற்கிற? ஆமாம்மா, இவங்க தான் என்னோடய ஹஸ்பண்டு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்மா. நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சோம். அவங்க வீட்டில் ரொம்ப பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே தேயாங் டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். இருக்கட்டும், இதே போதும், அப்போ தான் அவங்க வீட்டில் ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் தேயாங் கையை மறுபடியும் பிடிக்கிறீங்க. இப்படி உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் 2 பேரையுமே இப்படி பார்க்குறாங்க. பின்னாடி ஆக்சுவலி நீங்கள் பேசுகிற கான்வர்சேஷன் உங்கள் அப்பாவும் கேட்டாங்க போல். அவங்க ஒரு செகண்ட் ஷாக்காகி பார்க்குறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. பக்கத்துலலாம் ஏதாச்சும் கேட்பாங்களே, நான் இப்போ என்ன சொல்லுவேனே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. டக்குன்னு, அப்பா எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என் லைஃப் லாங் இவன் கூட இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ப்பா. என்னுடைய அப் அண்ட் டவுன் எல்லாமே இவன் மட்டும்தான்ப்பா இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நான் இவனோட வீட்டுக்குள்ளே வருவேன், இல்லைன்னா நான் இவனோட இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன்ப்பா. உடனே உங்கள் அப்பா, உன்னைய வந்து வீட்டு வெளில போன்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாதுமா. நீ உன் புருஷனை கூட்டு நீ வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வர சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு அரை மனசில் தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு கோவம் இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோதான் இருக்கட்டும், நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமே கல்யாணம் முடிச்சிட்டாலே அப்படிங்கிற ஒரு கோபம் தான் அவங்களுக்கு. மற்றபடி ஒன்றுமே இல்லை. அவ்வளோவா உங்கள் வீட்டில் பேசவே இல்லை. மற்றபடி எல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் அந்தால கொஞ்சம் போய் உங்கள் அம்மாக்கிட்ட வந்து எல்லா உண்மையுமே ஆக்சுவலி சொல்கிறீங்க. நடந்தது எல்லாமே சொல்கிறீங்க. உங்கள் அம்மாக்கிட்ட உங்களுக்கு மறைக்கணும்னு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படிங்கிறதால உங்கள் அம்மா ஒரு செகண்ட் எப்படி பார்க்குறாங்க, தேயாங்க பார்க்குறாங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், பாசத்துக்காக எங்கிற ஒரு பர்சனு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஏன்னா உங்களே மாதிரி தானே உங்கள் பேரண்ட்ஸும் இருப்பாங்க அப்படிங்கிறதால அவங்க இப்படி இருந்தால அவங்க அம்மா கிட்ட உங்கள் அம்மா உடனே சொல்கிறாங்க,
அந்த பையனை எப்போவுமே கஷ்டப்படுத்துறாதம்மா, எப்போவுமே நல்லா பார்த்துக்க. அவனுக்கு இனிமேல் எல்லாமே நீ இருக்க போகிறது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து உங்கள் கையை பிடிச்சி சொல்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு தேயாங்க பார்த்துட்டு, அவனை நான் என்றைக்குமே விட மாட்டேம்மா, கண்டிப்பாக இந்த உடம்புல இந்த உசுர் இருக்க வரைக்கும் அவன் மட்டும்தான் சொல்லிட்டு இனிமேல் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேயாங்க பார்த்து சொல்கிறீங்க. அவன் இந்த சைடு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு தேயாங்க ஒரு செகண்ட் திரும்பி பார்த்து, என்ன 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவன் டக்குன்னு ஒரு செகண்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கண்ணை எப்படி காட்டுறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இந்த சைடு போய் உட்காருதான். இந்த சைடு எப்படி சொல்ல, உங்கள் அம்மா வந்து அவ்வளோ டேக் கேர் பண்ணி தேங்க பார்த்துக்கிட்டுதாங்க. அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. எந்த வீட்டுக்கு இப்போ வந்து அவ்வளோ எந்த வீட்டுக்கு போக மாட்டான். அவங்களோட அப்பா சித்தி அந்த வீட்டுக்கு போனால் கூட தேங்க சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க, வாரானான்னு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ வருவான் போவான், அவங்க அப்பாக்காக போவான் பார்ப்பான் பாட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இந்த வீட்டில் அவனை அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அவங்க அம்மாலாம் அவ்வளோ தான் பிள்ளை மாதிரி அவனை பார்த்துக்கிடுதாங்க. அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, அங்கே பாருப்பா அவனுக்கு அம்மா அப்பா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்காத, இனிமேல் நாங்களும் உன்னோட அம்மா அப்பா தான் சரியா, எங்ககிட்ட எதுனாலும் உரிமையாக கேளு, எதுனாலும் பரவாயில்ல, இனிமேல் எனக்கு இல்லாத உரிமை கூட உனக்கு கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனுக்கு எப்படின்னா அந்த ஃபேமிலி பாண்டிங்கு ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் ஃபேமிலி பாண்டிங்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுறான். சொல்லப்போனால் ஒரு 10-20 டேஸ் கிட்ட அவங்க வீட்டில் இருந்திருப்பீங்க. உங்களை விட அவனுக்கு அந்த வீட்டை விட்டு வர மனசே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். காலையில் ஆனால் உங்கள் அப்பா கூட பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், வெளியில் போய் சும்மா காஃபி குடிச்சிட்டு வரும், அப்படி ஒரு நார்மல் லைஃப்க்கு வந்துட்டான் பையன் 20 நாளில். அவனுக்கு இந்த இந்தியாவை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஐயோ கொரியா போகணுமா அப்படிங்கிற மாதிரி பேசுவான். அதெல்லாம் அவங்க கிட்ட வந்து சொல்லுவான், பெசாட்டி நம்ம அங்கே வந்து செட்டில் ஆயிருமாடி, உங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்புல ஏதாச்சும் ஒரு வீட்டு ரெண்ட்டுக்கு பாரு, நல்லா இருக்குடி, உங்கள் அம்மா அவ்வளோ சூப்பராக சமைக்கிறாங்கடி, உங்கள் அப்பா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாடி, நல்லா இருக்குடி. என்னன்னு நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிங்க. ஆமாடா நீ ஏன் பேச மாட்டேன், இங்கே வந்ததுலேருந்து எங்கள் அம்மா அப்பா மட்டும் தான் உனக்கு கண்டு தெரியுது, உன் ஒய்ஃபுன்னு ஒருத்தினா இருக்கேன்னு அது உனக்கு கொஞ்சமாச்சும் கண்ணுக்கு நைட்டு மட்டும்தான் அவனுக்கு கண்ணு தெரியும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்ணு தெரியாது அப்படி தானே, அப்படிலாம் இல்லடி சொல்லிட்டு தேயாங்க வந்து அவங்கள ஹக் பண்ணுறான். ஆக்சுவலி நீங்களுமே உங்கள் வீட்டுக்கு போக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்புறம் வந்து இப்படி தான் 2 பேரையும் சென்ட் ஆஃப் பண்ணி விட அவங்க ஏர்போர்ட் வர வாராங்க. உங்கள் அம்மாவும் தேயாங்க பார்த்து சொல்கிற விஷயம் தான், எப்போனாலும் கால் பண்ணுப்பா, உனக்கு எதுவுமே கஷ்டப்படாது, அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கஷ்டப்படணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு செகண்ட் கண்ணே கலங்குது. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு எப்படி சொல்லனா, நீங்கள் உங்கள் ஃபேமிலியே அவனுக்கு ஒரு காட் கொடுத்த கிஃப்ட்டு அந்த ரேஞ்சுக்கு பையன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படியே தான் அப்புறம் வந்து உங்களை சென்ட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. என் வந்து கண்ணீரே வருது. ஐயோ எனக்கு உன் ஃபேமிலி விட்டு வர மனசே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி உன்னை பார்த்து முறைக்கிறீங்க. டே அது என்ன பெற்றவங்க, நான் கூட கண்ணீர் விடலடா, உனக்கு என்னடா கண்ணீர் வருது, போடி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்து நீங்கள் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா. இதை வந்து எப்படி சொல்லனா, உங்கள் அப்பாவுக்கு இந்த நியூஸ் போயிடுச்சு போல், இந்த மாதிரி எப்படி இல்லாமல் போய் அந்த நியூஸ் வந்து அங்கே வர போயிடுச்சு. டக்குன்னு அவங்க அப்பா கால் பண்ணி எப்படின்னா தேயாங்க கூப்பிடுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து போகிறான் தேயாங்கு. போனோடனே என்னடா ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட போல், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப லோ ரேஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்குது, நான் என்னென்னா உனக்கு ஹையஸ்ட்டாக உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னுச்சா, அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தென்னவட்டாக பேசுகிறாங்க. தேயாங்க சரியான காண்டு. ஃபஸ்ட் டைம் இந்த டைம் தான் தேயாங்க வந்து அவங்க அப்பாவை எய்த்து பேசுகிறான். நான் தெரியாமல் கேட்குறேன்ப்பா, உங்களுக்கெலாம் அந்த லவ்னா என்னென்னு தெரியுமா, இல்லை பாசம்னா என்னென்னு தெரியுமா, நீங்கள் கொஞ்சமாச்சும் உங்கள் மனசில் ஈரம், இது தான் பையன் அப்படிங்கிற நினப்பு இருந்ததுன்னா எந்த பெத்தவனாச்சும் எப்படி பேசுவானா, அவன் அந்த பிள்ளை கூட சந்தோஷமாக தான் இருக்கான், அது பொறுக்காமல் டிவோர்ஸ் பண்ணிருன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே. இந்த நாள் வரை நான் உங்கள் மேலே எனக்கு அப்பா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் பிட்டிப்பாச்சு இருந்தது, ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன், நான் ஒரு அனாதனே நினச்சிக்கிடுதேன், எனக்கு அப்பாவும் கிடையாது யாரும் கிடையாது, உங்களுக்கு தேவை இந்த பணம் தானே, அவ்வளோ சொத்தையும் நான் எழுதி தரேன் என்னங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா தேயாங்க இவ்வளோ நாள் சம்பாதிச்சா அவ்வளோ சொத்தையும் எழுதி அவங்க அப்பா மூஞ்சிலே எரிஞ்சிட்டு இதுக்காகத்தானே என்னை வச்சுருக்கீங்க, தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிடுதேன், இந்த இடத்த விட்டு நான் போகிறேன், என்னன்னு நீங்களும் போங்க, யாரும் எப்படி போங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை,
நான் என் ஒய்ஃபு ஃபேமிலி அவங்க ரெண்டும் அவங்க அம்மா அப்பாலாம் அவ்வளோ பாசம் காட்டுறாங்க. 20 நாள் தான் அவங்கள நான் பார்க்க போனேன். அவங்க அம்மா போகும்போது என்னை என்ன வார்த்தை சொல்கிறாங்க தெரியுமா? எதையும் பற்றி கவலைப்படாதப்பா, அம்மா நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த நிமிஷம் என்கிட்ட அவங்க காசு இல்லை அப்படின்னாலும் அவங்க இதை பிள்ளையாக பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் இருக்கீங்களா, சின்ன வயசுலேருந்து நான் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் என்னை படிக்க வைக்கல. அதுக்கப்புறமாச்சு நான் இந்த வழியில் தான் நான் காசு சம்பாதிக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த பெத்தவனாலும் ஒத்துக்க மாட்டான் தான் பிள்ளை தப்பான வழிக்கு போய் காசு சம்பாதிக்கணும். ஆனால் நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி காசு மட்டும்தான் முக்கியம். நீங்கள் அவ்வளோ நாள் நான் புல்லட்டு பட்டு வந்து படுத்தாலும் அவன் செத்தா என்னன்ட்டுங்கிற மாதிரி தானே இருந்தீங்க. உங்களுக்கு பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு மருமகனாக இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறான் அவங்க அப்பாவை பார்த்துட்டு. அதனால் அவங்க அப்பா இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த இடத்த தேங்க வந்து இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, நீங்களும் வச்சுக்கோங்க, இந்த சொத்து எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே தேங்க ஆக்சுவலி போயிட்டான். போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஆனால் அதெல்லாம் சிலவங்களாம் திருந்துறவங்க மாதிரியே தெரிய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க போல். அந்த மாதிரி தான் அவங்க அப்பா. அம்மா போயிட்டு எங்கே போகிறான், சொத்தை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான், இதில் என்ன, இதுவும் நல்லது தான், இனிமேல் இந்த சொத்துக்கு ஃபுல்லாக நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து அவங்க ஒரு மாதிரி தனாவட்டாக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் எப்படி ஆகுதுன்னா இந்த சைடு அப்படி நம்ம பார்க்கலாம். உங்கள் வீடு கிடையாது, ஐ மீன் தேங்க வந்து உங்களை வந்து கூப்பிடுறான், நம்ம வந்து வெளில போயிடுவோம், அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லடி, நான் மறுபடியும் 0 தான், இப்போவும் உனக்கு வந்து என் கூட வாழணும்னு எண்ணம் இருக்கா, இல்லை என்னை விட்டுட்டு போயிடணும், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவன் வந்து பார்த்துக்க மாட்டான்னு வச்சா என்னை விட்டு போயிரு அப்படின்னு உடனே தேங்காவோட சவுட்லேயே அடிக்கிறீங்க. நான் என்ன உன்னை விட்டு போகிறதுக்காக கல்யாணம் பண்ணேன், லவ் பண்ணேன், நீ வந்து நான் உன்னை லவ் பண்ணும்போது இவன் பெரிய பணக்காரன் அப்படின்லாம் தெரில, எனக்கு இவன் ஒரு மனுஷன், நீ தயாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்ச, இப்போவும் எனக்கு அப்படி தான் தெரியுத அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் பின்னாடி தான்டா வருவேன், அது நீ கோடீஸ்வரனாக இருக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க கையை பிடிச்சி நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளில வாரீங்க. அப்புறம் இப்படியே தான் இங்கே வெளில வந்து தேயாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான், ஏன்னா அவன் படிக்கலை அப்படிங்கிறதால சின்ன கடையில் வேலை பார்த்து தான் அவன் வந்து கொஞ்சம் சின்ன கடையில் வேலை பார்க்குறான். நீங்கள் வந்து ஒர்க் போகிறீங்க, ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, அதே கொரியாவில் தான் இருக்கீங்க. தேயாங்க வந்து இந்த மாஃபியா அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் அவன் போகிறதே இல்லை, அப்படியே விட்டுட்டான். ஏன்னா வந்து அவன் எப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச மாஃபியா கிடையாது, அவனோட ஃபேஸ் வந்து ரெஃபரன்ஸாக அவ்வளோவா காட்ட மாட்டான் வெளியில், அப்படிங்கிறதால அவன் கொஞ்சம் விலகி வந்தாலும் அவனுக்கு ரொம்ப பெரிய இம்பேக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வந்து அவன் வந்து எப்படி சொல்லனா ஒரு சின்ன கடையில் ஃபஸ்ட்டு வேலை பார்த்துருப்பான், நீங்கள் கொரியாவில் வந்து வேலை பார்க்குறீங்க. தேயாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா எப்படின்னா காலையில் ஒரு 6 o'clock போனாவே நைட்டு 10 o'clock தான் வீட்டுக்கு வருவான், அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அப்புறம் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு அழகான கேர்ள் பேபி பிறக்குது, அவனுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் போட்டு ரொம்ப எப்படின்னா சண்டே சாட்டர்டே கூட பையன் வீட்டில் இருக்க மாட்டேங்கான். காசு சம்பாதிக்கணும், உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும், குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், அவனுக்கு அவ்வளோ ஆசை குழந்தைக்கு வந்து நம்ம கூட இருக்கணும், எல்லாமே சொல்லி வளர்க்கணும், அவ்வளோ பாசம் காட்டணும். ஏன்னா நீங்கள் வயிற்றில் அந்த குழந்தை இருக்கும்போதே அவ்வளோ தேங்காய் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கான். ஆனால் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு செகண்ட் கூட உங்ககிட்ட காட்டவே மாட்டான், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3-4 மந்த் கழிச்சு நீங்கள் உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போகணும், அப்போ தான் தேங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்போ தான் பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மந்த் ஆஃப்டர் நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக மெயினாக வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா தேயாங்க எப்படியாச்சும் ஒரு ஷாப் வச்சு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவன் கடையில் தானே நிற்கிறான், இதுவே ஒரு 2 years கிட்ட ஆயிடுச்சு, அவனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் அவனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக அவனுக்கு ஒரு ஷாப் வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரினே வச்சுப்போமே, அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு மால்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு சின்ன கடை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறீங்க தேயாங்க்கு. அந்த கடை வந்து ஃபஸ்ட்டு தேயாங்க கூட்டு போனோடனே நீங்கள் கூட்டு போகிறீங்க. அப்போ வந்து திங்ஸ்லாம் நீங்கள் ஆக்சுவலி தேங்க எடுக்க சொல்கிறீங்க, அவனும் எல்லா திங்ஸையும் எடுக்கிறான். பில் போடு மாதிரி, பில்லெல்லாம் வேண்டாண்டா,
எதுக்குடி பில்லு வேண்டாங்க? ஏன் கடைக்காரன் ஏதாவது சொல்லுவான்டி. அப்போல்லாம் போக்கூடாதுடி. ரொம்ப தப்பு தப்பு நினைப்பாங்க. அவன் ஏன் இன்னும் நான் பில்லு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போகிறான். ஏய் நீ தாண்டா ஓனரு, உன் கடைக்கு நம்ம ஏன்டா பில்லு போடணும்? ஒருவேளை நீ உன் கடைன்னு சொல்லிட்டு எனக்கு பில்லு போட்டு தருவியா என்ன இன்னொன்று? தேங்க ஒரு செகண்ட் ஷாக் ஆகி பார்க்குறான். நீ இப்போ என்ன சொன்ன? ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கோட கையை பிடிச்சி நீங்கள் இழுத்துட்டு வாரீங்க. வெளில பார்த்தா தேயாங் மால், ஒரு சூப்பர் மால்னே வச்சுப்போமே, பெரிய மால் கிடையாது, ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அது இது இருக்கும். அவன் பேர் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. நச்சமா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தயாங்க ஹக் பண்ணுறீங்க. அவன் ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷம். அதனால் தயாங்க டக்குன்னு கையை பிடிச்சி சொல்கிறீங்க, இனிமேல் நீ ரொம்ப கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லைடா. இனிமேல் நீ இதுக்கு ஓனரு, எங்கேயுமே நீ லேபராக வேலை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ஹக் பண்ணுறீங்க. தேங்க ரொம்ப ஃபீல் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் நீங்களுமே அப்பப்போ வந்து வேலை பார்ப்பீங்க. தேங்க வந்து ரொம்ப அந்த கடையை எப்படி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுல தேங்க ரொம்ப மும்முரமாக இருக்கான். இப்படியே ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. அதை கொஞ்சம் பெரிய மால் மாதிரி ஆக்கிட்டான் தேங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் நல்லாவே அவனுக்கு வருமானம் வருது அப்படிங்கிறதால. இப்போ எப்படின்னா மால் மாதிரி ஆனோடனே உங்களுக்கு நல்ல வருமானம் வருது. நீங்கள் வந்து தேங்கிட்டே சொல்கிறீங்க, டேய் நானும் கடைக்கு வந்து வேலை பார்த்துறவேன்டா, 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ரொம்ப கம்மியாக இருக்குடா. ஆக்சுவலி உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இன்னொரு பேபி பிறந்துட்டு அடுத்த ஒரு பாய் பேபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ உங்கள் ரேஞ்ச் ஓரளவுக்கு நல்லாவே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் இப்படி இருந்தால் அவன் சொல்கிறீங்க, அவன் எப்படி நீ வேலையே பார்க்க வேண்டாடி, பேசாட்டி வீட்டில் என்ன வீட்டு வேலை பார்க்க சொல்கிறியா? பரவாயில்லடா, நான் உன்னை செக் பண்ணுறதுக்கே வருவேன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. நீ தானே பில்லிங் கவுண்டில் நிற்க, ஏதாச்சும் பிள்ளைங்களை பார்த்து பல்ல காட்டு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைக்கிறீங்க. உன்னை தவிர நான் வேறு யாராச்சும் பார்ப்பேனாடி, அன்றைக்கி தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, உன்னை தவிர வேறு யாரும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. அப்புறம் இப்படியே தான் நீங்களும் தயாங்கும் சேர்ந்து அந்த மால்லேருந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க. ஐ மீன் எப்படி சொன்னால் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். 2 பேரும் அப்படியே ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆஃப்டர்னே வச்சுப்போம். பயங்கர பணக்காரனாக ஆகிட்டீங்க. நல்ல சூப்பர் மால் இன்னும் 2 கடை வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படியே அது சரி தயாங்கோட அப்பா அவ்வளோ ஒரு இதாகிட்டாங்க. அவங்க வந்து வயசாக தான் தயாங்க பற்றி ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க. தான் பையன் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை பார்த்துக்கிட்டான். ஆனால் அதுதான் உண்மை. தயாங்க அப்பா என்ன தான் பாசம் காட்டலை அப்படின்னாலும் அவன் ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு நிறையா பண்ணியிருப்பான். அவன் இப்போது அந்த ஊடையில் அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தான் அவன் அவ்வளோ அவங்க அப்பா. ஆனால் அவனுக்கு தோணும் தனக்குன்னு இருக்க தான் அப்பா மட்டும்தான். அவங்க சித்தி ஆஸ் யூஷுவல் பணத்துக்காக தான் கூட இருக்காங்க. அவங்க வந்து இருப்பாங்களா, அவங்க கொஞ்ச நாளில் இருப்பாங்க, இப்போவுமே இருக்காங்க. சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா திட்டி கொடுக்குறாங்க. நல்லா சம்பாதிச்சு போட்டுக்கிட்டோன்னா அவனையும் சொல்லி இப்படி பண்ணிட்ட நீனு ஏன்னா அவங்க அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து பசங்க இருக்கிறாங்க, 2 பசங்க இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து தேயாங் ரேஞ்சுக்கு இல்லை, தேயாங்க அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டதவா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம். ஆனால் தேயாங்கு தெரியுமானா ஆனால் அவனுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அவன் வேற ஒரு சிட்டியில் இருக்கான். ஆனால் அவனுக்கு ரொம்ப ஆசை அவனோட அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை. ஒரு நாள் இப்படி தான் சும்மா, ஏன்னா அவன் ரொம்ப கொஞ்சம் நல்லாவே ரிச் ஆகிட்டான். அதனால் அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சும்மாவாச்சும் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பான் போல். அவங்க சித்தி இப்படி பார்த்துட்டு, என்ன இந்த பக்கம் வரேன், நான் பணக்காரன் ஆகிட்டேன்னு திமிரில் வரியா? இல்லை சித்தி, நான் எங்கள் அப்பாவை மட்டும் பார்த்துட்டு போகிறேன். அது என்னடா 15 வருஷமாக இல்லாத கவலை இப்போ உனக்கு வந்திருக்கு திணிஷும் அவங்க அப்பா மேலே? இல்லை சித்தி, நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் எங்கள் அப்பா பார்த்துட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா உள்ளேருந்து வாராங்க. என் கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீ எதுக்குடா இங்கே வந்த? அப்பா நான் கேள்விப்பட்டேன்ப்பா, நீ இங்கே ஏன்ப்பா இப்படி இருந்து சோறு சாப்பிட்ணும்? நீ எப்போவுமே உனக்கு உன் பிள்ளை நான் இருக்கம்லாப்பா, நான் கூப்பிட்டு போகிறேன்ப்பா உன்னைய வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து அவங்க அப்பா கையை பிடிச்சி இழுக்கிறான். பட் ஆனால் எங்கள் அப்பா வரமாட்டுக்காங்க. பாருடா, நான் பண்ணதுக்கு எனக்கு இது தேவைதான்டா, நான் இது என்னுடைய தண்டனையாக தான்டா நினைக்கிறேன், நான் அனுபவிச்சுட்டு போகிறேன்டா, நீ சந்தோஷமாக இருடா தயாங்க, அது எனக்கு அதுவே போதும்டா. நான் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டேன்டா, உன்னோட அருமை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன்டா. இந்த உனக்கு நான் சரியான உள்ள அப்பா இல்லைடா, மன்னிச்சிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க காலிலே விழுற மாதிரி போனால் தேயாங்க பயங்கரமாக அழுறான். அப்பா என்ன பண்ணுறீங்க, எனக்குன்னு இருக்க உறவு நீங்கள் மட்டும் தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு எந்த விதத்தில்
தான்டா நான் அப்போனா நடந்திருக்கேன். என்னை உனக்கு பெரிய மனசு இருந்தால் மன்னிச்சிருடா, நான் அங்கேயே இருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லடா, ஏன் அவள் என்னைய உயிரோட புதைச்சாலும் பரவாயில்லடா, அப்போ நான் இங்கே இருந்துட்டு போகிறேன்டா, எனக்கு இதெல்லாம் தேவைதான்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப பயங்கரமாக அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுமே ரொம்ப ரெக்ரெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். நீ தேங்க இப்படி பார்த்துட்டு அழுதுகிட்டே பார்க்குறான். அவங்க அப்பாவோட நிலமை என்னதான் இருந்தாலும் அவனுக்கு வந்து எப்படின்னா இவங்க அப்பாவோட சூழ்நிலையை பார்த்துட்டு இங்கேருந்து எப்படியாச்சும் கூட்டு போயிடணுங்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தான். பட் ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஏன்னா தேங்கே இப்போ எப்படி ஒரு வயசுனா அவனுக்கு 32, அவனுக்கே 45 46 கிட்டே ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பாவுக்கே ஒரு 70 ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். இப்படியே தான் ஆக்சுவலி வந்து இந்த தேயாங் ஃபீல் பண்ணாலும் அவனுடைய குழந்தைங்க எல்லாருமே ஒரு 15 17 வயசு ஸ்கூல் காலேஜ் அந்த ரேஞ்சில். அவனுக்கு ஒரு பிக்கஸ்ட்டு ட்ரீமே தான் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிடணும். எல்லா விதத்துலேயுமே அவங்க அப்பா அவங்க பிள்ளைங்களுக்கு அவன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவான். சின்ன சின்ன விஷயங்களையுமே பார்த்து ஏன்னா அவன் என்னத்துக்கெலாம் ஏங்கினானோ அதெல்லாம் தான் பிள்ளைங்க எங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்து தான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலி இந்த ஒன் ஷாட் வந்து நான் இதோட முடிகிறேன். ஒன் ஷாட் பற்றி சொல்லணுன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இல்லாமல் கதை போயிருச்சு. சரி ஓகே, இன்னும் 2-3 கதை வச்சுருக்கேன். ஆனால் அப்லோட் ஆகலாம் ரொம்ப நாள் ஆகும். இதுவே ஒரு வாரம் கழிச்சு போன வாரத்துலேருந்து இந்த வாரம் கதை போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோ சீக்கிரம் வரும், சீக்கிரம் வந்து அப்லோட் ஆகும் சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். சரி ஓகே, பாய்.